எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்னங்க இப்படி அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுல, நீங்க கிளம்புங்க. நான் பொறுமையா குடிச்சுப்பேன், சரியா? பொறுமையா குடிப்பேன். ஆபீஸ்க்கு கிளம்பலான்னு தானே கிளம்பி போனேன். திரும்பியும் வந்து உட்காந்துருக்கனே, அப்பவே நீ யோசிக்க வேண்டாம். மேடம் தான் அவங்க எல்லாம் கொடுத்தாங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி பாதி கப்லே இருக்காமே, முழுசா குடிக்கிறதே இல்லையா, அதான் என்கிட்ட சொல்லி என்ன குடிக்க வச்சுட்டு போக சொன்னாங்க. இது எனக்கு முன்னாடியே தெரியாம போயிடுச்சு. இல்லனா இந்த வேலையை தான் நான் முதல்ல பண்ணிருப்பேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன் சின்ன பொண்ணா நீ, இப்படி எல்லாம் குடிக்கிறதுக்கு அடம் பண்ணிட்டு? அதெல்லாம் இல்ல, அம்மா சும்மா சொல்றாங்க. ஓ அப்படி, சரி சரி, அவங்க சும்மா சொன்னதாவே இருக்கட்டும். இப்பதான் நான் தான் உட்காந்துருக்கேன்ல, நீ குடி. அப்படியே வச்சிருக்கா. உங்களுக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகும்ல, நான் குடிச்சு முடிக்க ரொம்ப லேட் ஆகும். அதெல்லாம் பரவாயில்ல அனிதா, இதை விட ஆபீஸ்ல போய் அப்படி என்ன எனக்கு வேலை இருக்கு? நான் ஒரு வேலை லேட்டா போனா சூர்யா எல்லாம் பாத்துக்க போறான். இதை விட முக்கியமான வேலை எதுவுமே இல்ல, சரியா? அதனால எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீ பொறுமையா குடி. நீ குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே நான் கிளம்புறேன். ஏதாச்சும் சொல்லி இவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா இடத்த விட்டு நகரவே மாட்டாரு போலயே. குடிக்க வச்சிருவாரோ? என்ன, என்னை எப்படிலாம் ஏமாத்தலாம்னு யோசிக்கிறியோ? இல்ல. அப்புறம் என்ன, குடி. ஏங்க, இது குடிக்கவே முடியல தெரியுமா? இது குடிச்சா வாந்தி வாந்தியா வருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பொறுமையா குடி. எந்த அவசரமும் இல்ல, சரியா? இவரை ஏமாத்த முடியாது போலயே. கண்டிப்பா இத குடிச்சுதான் ஆகணுமா? ஆமா, கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணும். இததானே மனசுல நினைச்சேன், குடின்னு சொல்றேன். பொறுமை பொறுமை. ஒரு பார்வை பார்த்து நீ நின்றால் சிறு பூவாக நான் மலர்வேனே. குடிச்சிட்டேன், போதுமா? வெரி குட். இப்ப மட்டும் எப்படி சீக்கிரமா குடிக்க முடிஞ்சது? ஆளை பார்த்து ஏமாத்துறேன் அப்படிதானே? இனிமே அனிதா, நான் முடிவு பண்ணிட்டேன். டெய்லி ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலை. உன்னை இந்த மாதிரி சத்து மாவு கஞ்சி குடிக்க வச்சுட்டு தான் நான் ஆபீஸ் கிளம்ப போறேன். என்னது, டெய்லியுமா? எஸ், அஃப்கோர்ஸ். உங்களுக்கு தான் கால் வருது. தெரியுது தெரியுது. கார்த்தி, சொல்லு சூர்யா. என்னடா காலையிலே கால் பண்ணிருக்கேன்? கார்த்தி எங்க இருக்க, கிளம்பிட்டியா? ரெடி ஆயிட்டேன் மச்சான், இன்னும் 2 minutes கிளம்பிடுவேன். நீ கிளம்பிட்டியா? ஆமா கார்த்தி, நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வரியா? சூர்யா, என்னாச்சுடா அதுக்குள்ள ஆபீஸ் போயிட்டேன்? அது கார்த்தி, ஒரு சின்ன ப்ராப்ளம்டா. என்ன ப்ராப்ளம்? மச்சான், நம்ம இன்னைக்கு நியூ ப்ராஜெக்ட்க்கு ஃபைல் சப்மிட் பண்ணணும்ல, அந்த ப்ராஜெக்ட்க்கு ரெடி பண்ண பேப்பர்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? எப்படி? என்ன சூர்யா சொல்ற? இன்னும் ஆஃப் டேல சப்மிட் பண்ணணும்? ஆமா கார்த்தி, அது நீ ஆபீஸ் வாயேன், நான் சொல்றேன். சரி ஓகே, இன்னும் 2 minutesல கிளம்பிட வேண்டாம். ஓகே கார்த்தி. என்னாச்சு? என்ன திடீர்னு? அது ஒன்னும் இல்ல அனிதா, ஆபீஸ் கிளம்பணும், கொஞ்சம் எமர்ஜென்சி. நான் போயிட்டு வரேன். ஏதோ ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீ அதை பத்தி யோசிக்காத. எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், சரியா? நீ நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. சரிங்க. கொஞ்சம் கூட உனக்கு இன்னும் பொறுப்பே வரல கையல். இன்னும் சின்ன பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ காலேஜே முடிக்க போற, இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. எப்பதான் உனக்கு எல்லாம் பொறுப்பு வருமோ தெரியல. முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போ. கயல், கயல், சொல்லுங்க அத்தை. என்னம்மா இப்படி அழுதுகிட்டே இருக்க? இன்னைக்கு காலேஜ் போலியா நீ? இல்ல அத்தை, இன்னைக்கு நான் காலேஜ் போல. என்னம்மா கயல் இப்படி பண்ணிட்டேன்? நான் பண்ண தப்புக்கு நீ எதுக்குடா சூர்யா கிட்ட திட்டு வாங்கின? அந்த திட்டெல்லாம் எனக்கு விழ வேண்டியது. ஏமா இப்படி பண்ற? அவ பாரு கோவத்துல என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியாம வார்த்தைகளை விட்டுட்டு போயிட்டான். இல்ல அத்தை, எனக்கு தெரியும். அவரு ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த ப்ராஜெக்ட்கான ஃபைலை ரெடி பண்ணாரு. ஆனா அது இப்படி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அவருக்கு கோபம் வரதானே செய்யும். அந்த கோபத்தை தான் என்கிட்ட காட்டிட்டாரு.
நீங்க தான் செஞ்சீங்கன்னு தெரிஞ்சா அவர் கோபத்துல வேற மாதிரி ஏதாச்சும் திட்டிருப்பாரு இல்ல அத்தை. அதனாலதான் என் மேலேயே நான் பழிய போட்டுக்கிட்டேன். பரவாயில்ல அத்தை. சூர்யா தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரு கோபத்துல தானே அதை திட்டினாரு. என்னடா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? அவன் சொன்ன வார்த்தைகளை கேக்குறப்போ எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. ஒரு பொண்ணா உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும்டா. இப்ப கூட கோபத்துல எதுவுமே சாப்பிடாம அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டான். என்ன சொல்றதுன்னே தெரியலமா. மன்னிச்சிடுடா. என்னாலதான் நீ இவ்வளவு பெரிய வார்த்தைகளை திட்டா வாங்கியிருக்க. நான் பண்ண தப்புக்கு ஏம்மா இப்படி பண்ற? என்னத்த நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சரியாயிடுவேன். அது அவரு திட்டினாருல்ல, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரியாயிடுவாட்ட. நீங்க என்ன நினைச்சலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. என்னம்மா கையில் இப்படி சொல்லிட்டு இருக்க? அழாதடா, ஒண்ணும் இல்ல. சூர்யா கோவலாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். ஆனா அதுக்காக அவன் பேசுறதெல்லாம் சரி நான் சொல்ல மாட்டேன். அவன் பேசுனது எல்லாமே தப்புதான். அதோ எனக்காக நீ சரிடா வந்து சாப்பிடுவா. இல்லத்த, எனக்கு பசிக்கல. நீங்க மாத்திரை போடணும்ல, நீங்க போய் சாப்பிடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சாப்பிடுறேன். கையல் வாமா. இல்லத்த, எனக்கு நிஜமாவே பசிக்கல. நான் அப்புறமா சாப்பிடுறேன். சூர்யா, சொல்லு கார்த்தி. நடந்தது நடந்துருச்சு சூர்யா. அதையே நினைச்சிட்டு ஃபீல் பண்ணா சரியாயிடுமா? ஆஃப்டர்நூன்குள்ள சப்மிட் பண்ணணும். சோ நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். சீக்கிரமா முடிஞ்சிரும் நான் சொல்லிட்டேன். ஆல்ரெடி ரெடி பண்ண தானே, சில சேஞ்சஸ் தானே, அது நம்ம பண்ணா முடிஞ்சிரும். அதுக்கே இப்படி உட்காந்துருக்கேன். இல்லடா, இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்னு நமக்கு தெரியும்ல மச்சான். இதுல ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் கூட வரக்கூடாது. இது நம்ம ப்ராப்பரா ப்ரெசென்ட் பண்ணா மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கொடுப்பாங்க. கன்ஃபர்மேஷனே அப்புறம் தாண்டா வரும். நான் எவ்வளோ ஒரு எய்மோட பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியுமா? ஆனா இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. அதான் எனக்கே டென்ஷனா இருக்கு. மச்சான் ஒன்னும் இல்லடா, இன்னும் 3 hours டைம் இருக்குல்ல. நம்ம சில சேஞ்சஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் தானே பண்ணணும். அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். டோன்ட் வரி, நம்மளால முடியும்டா. எத்தனையோ கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல அது நம்ம சக்சஸா முடிச்சிருக்கோம்ல. அதே மாதிரி இதுவும் நம்ம முடிப்போம். ஸோ டென்ஷன் ஆகாத. மச்சான், உனக்கு என் மேல ஏதோ கோவம் இல்லைல்ல? ஏன்னா நான் தான் இதை ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இப்படி ப்ராப்ளம்னு சொல்றேன்ல, நீ ஏதாச்சும் என்ன? டேய், என்னடா லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்க? இதை நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணன்னு எனக்கு தெரியாதா? நான் போய் உன்னை எப்படிடா இப்படி நினைப்பேன்? சரி, எப்படியோ இப்படி நடந்துருச்சு. சரி விடு. அதே யோசிச்சுட்டு இருந்தா ஆகுமா என்ன? இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி கொடுப்போம், அவ்வளவுதான். எப்படியா அப்பனா இவ ஃபைனலா மேரேஜ் பண்ணிட்டால. நம்ம எல்லாம் மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணுவாலோ மாட்டாலோ நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எப்படியோ இன்வைட் பண்ணிட்டா ஃபைனலி. ஆமா அவந்தி, இவ மட்டும் தானே நம்ம கேங்லயே இன்னும் மேரேஜ பத்தி சொல்லாமே இருந்தா. எப்படியோ ஃபைனலி சொல்லிட்டான். ஆமா அப்பனா. நீ ஏன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வரலையா? அவருக்கு ஆபீஸ்ல மீட்டிங் டி, சோ அவரால வர முடியல. அதான் நான் மட்டும் வந்தேன். ஓகே ஓகே. ஆமா, உன் ஹஸ்பண்ட் கூட தானே வந்த? அவருக்கு ஏதோ கால் வந்திருக்குன்னு பேசிட்டு வரேன்னு போயிருக்காரு. அப்புறம் ஸ்கூல் பிரின்சிபல் ஆச்சே, கால் இல்லாம இருக்குமா? ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடி. உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆஃப் டே லீவ் எல்லாம் போட்டு வந்திருக்காரு. நிஜமா நீ கொடுத்து வச்சுவதாமா? அவர் எப்பயுமே அப்படிதான், எனக்காக எல்லாம் செய்வாரு. அதான் தெரியுது. நானும் கொஞ்ச நேரமா உன்னை நோட் பண்ணிட்டு தாண்டி இருக்கேன். உனக்காக ஒன்னொன்னு பார்த்து செய்யறாரு. சாப்பாடு கூட உனக்கு பிடிச்சதா மட்டும்தான் வாங்கி கொடுத்தாரு. பரவாயில்ல, உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. 2 பேரும் ஹாப்பியா இருந்தா அதுவே போதும். எனக்கு தெரியும் அப்பன்னா நீ முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. அதெல்லாம் அவருக்கு இங்க பாரு அவந்தி, அத பத்தி இப்ப நீ எதுக்கு பேசுற? உண்மையா சொல்லட்டுமா, இந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது மட்டும் இல்ல, என்னோட பாஸ்ட பத்தி எல்லாமே அவருக்கு தெரியும். என்னடி சொல்ற? எல்லாமே வா. ஒண்ணு தெரியுமா, அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டாரு. அந்த டைம்ல நான் அவர்கிட்ட எதையுமே மறைக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். அவர்கிட்ட நான் சொன்னது எல்லாமே சொல்லிட்டேன். எதுவுமே நான் மறைக்கல. ஒரு விஷயம் விடாம எல்லாமே நான் சொல்லிட்டேன். அவரு அத பத்திலாம் எதுவுமே இல்ல, நோ ப்ராப்ளம், உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்ப வரையும் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அவருக்கு யாரும் இல்ல அவந்தி, நான் மட்டும்தான். இப்ப பார்த்தா என் ஃபேமிலி. ஆனாலும் எல்லார்கிட்டயுமே எவ்வளவு சகஜமா இருப்பாருன்னு தெரியுமா? அதனாலதான் அவரோட மொத்த லவ்வும் எனக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. சொல்லு, அப்ப நான் லக்கி தானே? ஆமா, உண்மையாவே நீ லக்கி தான். நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். அப்பன்னா நாங்களும் ஹாப்பி தான். ஒன்னு தெரியுமா, அவனும் இங்க மேரேஜ்க்கு வந்திருக்கான். பாத்தியா? அவன் கூட ஒரு லேடி பிரெக்னெண்டா இருக்காங்க. அவனோட வைஃபா? அப்படிதான் சொன்னான். நானும் ஃபர்ஸ்ட் பேசல.
அப்புறம் அவங்க கேங்ல சுரேஷ் இருக்கான்ல, அவனை தனியா பார்த்தேன். அப்ப அவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓ, ஓகே ஓகே, எப்படியோ எல்லாரும் ஹாப்பியா இருந்தா அதுவே போதும்ல. ஆனா உன்னடி உன்ன மாதிரி நல்ல மனசெல்லாம் எனக்கு இல்லப்பா. எனக்கெல்லாம் ஒருத்தன் இப்படி பண்ணியிருந்தானா அந்த நிமிஷமே அவனை அசிங்கப்படுத்தணும்னு தான் நினைச்சிருப்பேன். ஆனா நீ அவனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. என்னமோ அது ஒண்ணும் இல்ல, ஒரு வகையில அவனாலதான் எனக்கு இவ்வளவு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது வேணா கரெக்ட் தான். அவனை பத்தி தெரிஞ்சுக்காமே இருந்திருந்தா அவனையே கல்யாணம் பண்ணி நீ கஷ்டம் தான் பட்டிருப்ப. இப்ப பாரு, நீ அவனை விட்டு விலகினதுக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கல்ல, அது போதும். அப்பர்ணா. ஆமா அவந்தி, நீ ஒரு 2 மினிட்ஸ் என் ஹஸ்பண்ட் தான் கால் பண்றாரு, பேசிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. அருண், அப்பர்ணா 2 மினிட்ஸ் வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. ஹாய் அப்பர்ணா. என்ன அப்பர்ணா எதுவுமே பேச மாட்டேன்ற? என்ன மறந்துட்டியா என்ன? இப்போ உனக்கு என்ன வேணும்? என்கிட்ட வந்து எதுக்கு பேசிட்டு இருக்க? அட என்ன அப்பர்ணா இப்படிலாம் சொல்ற? என்னம்மா புதுசா மேரேஜ்லாம் ஆயிடுச்சு போல. பார்த்தேன், அவன் தான் உன்னோட ஹஸ்பண்டா? ஏற்கனவே உன்னை அவன் கூட நான் பார்த்திருக்கனே. ஓ, அவனையே வளைச்சு போட்டுட்டியா? சரி சரி. இன்னொரு முறை இப்படி பேசின அவ்வளவுதான் பாத்துக்கோ. அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் எந்த தகுதியுமே கிடையாது. அடா அடா அடா, புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன்ற? பார்த்தேன் உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன அவனுக்கு பயமா உன்னை தனியா விட்டுட்டு போனா நீ வேற ஏதாச்சும்? என்ன விட அவன் என்னம்மா அவ்வளவு பெஸ்டா என்ன? வாய முட, இப்படிலாம் பேசுறியே உனக்கு அசிங்கமா இல்ல? என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கெல்லாம் எந்த ரைட்ஸும் கிடையாது, எந்த அருகதையும் கிடையாது. அவரு கால் தூசிக்கு கூட நீ வரமாட்டடா. என்ன சர்டிபிகேட் கொடுக்குறேன்? சரி சரி, எனக்கு தெரியும் எப்படியும் நீ எந்த விஷயத்தையும் சொல்லியிருக்க மாட்ட. எங்க எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கூட, அப்ப தெரியும் உன் புருஷன் நல்லவனா இல்ல என்ன ஆக போறான்னு. ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே. எங்கன்னு தான் எனக்கு ஞாபகம் வரல. பட் நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ப்ரோ. உங்களை பத்தி அப்பர்ணா என்கிட்ட நிறையவே சொல்லியிருக்காங்க. நைஸ் மீட்டிங் யூ. நானும் ரொம்ப நாளா உங்களை பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கேன். பாத்தீங்களா, ஃபைனலி உங்களை மீட் பண்ணியாச்சு. எப்படி இருக்கீங்க ப்ரோ? உங்களுக்கு என்ன தெரியுமா? அட என்ன ப்ரோ, நான் தான் உங்களை தெரியும்னு சொல்றேனே. அப்பர்ணா என்கிட்ட உங்களை பத்தி எல்லாமே எல்லாமே ஒண்ணு விடாம சொல்லியிருக்காங்க ப்ரோ. சோ உங்களை தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா என்ன? நானே உங்களை பார்க்கணும்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படியோ இன்னைக்கு ஃபைனலா பார்த்துட்டேன் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? ஆமா, அது என்ன என் பொண்டாட்டிக்கிட்ட தனியா பேச்சு? என்ன பழைய அப்பர்ணாவா இருப்பாளோன்னு எதிர்பார்த்தீங்களா? இப்போ அவங்க பழைய அப்பர்ணா கிடையாது, அப்பர்ணா அருண். சோ அவங்களுக்கு தனி தைரியம் இப்ப இருக்கு ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கு பக்கபலமா எப்பவும் இந்த அருண் இருப்பான். அப்புறம் ப்ரோ இன்னொரு விஷயம் சொல்லணும். அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? சோ சின்ன பொண்ணு, கொஞ்சம் பயந்த சுபாவம் வர, அதனால எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லாம பயந்துருக்கலாம். பட் இப்போ மெச்சூர் ஆயிட்டாங்க, ஒரு ஸ்கூலுக்கு டீச்சரா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த அருணோட வைஃப் அவங்க. சோ அவங்களுக்கு நிறையவே தைரியம் இருக்கு. பாத்து ப்ரோ, பழைய அப்பர்ணா நினைச்சு அவங்க கிட்ட உங்க வேலையை காட்டாதீங்க. இப்போ அவங்க புது அப்பர்ணா. என்ன ப்ரோ, புரிஞ்சதா? இன்னைக்கும் என்னோட வைஃப் அப்பர்ணாக்கு இந்த அருண் கூடவே இருப்பான். எப்படி கூடவே இருப்பான்? ஒரு சின்னதா கூட என்னோட வைஃப் அப்பர்ணாக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, வரவும் நான் விட மாட்டேன். ஓகே ப்ரோ? ஏங்க, இங்க என்ன பண்றீங்க? கிளம்பலாமா? டைம் ஆகுதுல்ல. இவங்க யாரு? உங்க ஃப்ரெண்டா? ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேனா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். பை த வே, நான் அவரோட ஃப்ரெண்டு கிடையாது, என்னோட வைஃப் தான். அவங்க கூட படிச்சவங்க. என் வைஃப் பேரு அப்பர்ணா. ஐ திங்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியா? ஆனா எனக்கு தெரியாதே. இவரு அவங்கள பத்தி எதுவும் சொன்னதில்ல. அச்சோ, என்ன சிஸ்டர், அவர் கூடவே படிச்சிருக்காங்க. என் வைஃப் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு இருக்காங்க. யார பத்தியுமே உங்ககிட்ட சொன்னது இல்லையா? ச்சே, என்ன சிஸ்டர் இப்படி அப்பாவியா இருக்கீங்க? பட் என் வைஃப் அப்படி இல்ல சிஸ்டர். என்கிட்ட அவங்க கூட படிச்சவங்க எல்லார பத்தியும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன சிஸ்டர் இப்படி அப்பாவியா இருக்கீங்களே? இட்ஸ் ஓகே, பாத்துக்கோங்க உங்க ஹஸ்பண்ட. என்னங்க நீங்க இவங்கள பத்திலாம் என்கிட்ட சொன்னதே இல்ல.
அவங்க ஃப்ரெண்ட்ஸுமா, கூட படிச்சவங்க, வேற ஒன்றும் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்போ என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? ஆம், அது ஓகே சிஸ்டர், எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. எங்க 2 பேருக்குமே வேலை இருக்கு. ஆஃப் டே லீவ் போட்டு தான் வந்திருக்கோம். ஸோ நாங்க கிளம்புறோம் சிஸ்டர். அண்ட் உங்க ஹஸ்பண்ட்க்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சிஸ்டர். ஸோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ் ஆகும் பாத்தீங்களா? ஏன்னா அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ற மாதிரி வரும். ஸோ பார்த்து இருந்துக்கோங்க சிஸ்டர். நீங்க என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி, அந்த அக்கறையில தான் சிஸ்டர் சொல்றேன். சரிங்களா சிஸ்டர்? நாங்க போயிட்டு வரோம். அப்ப நான் டார்லிங், நம்ம கிளம்பலாமாடா? கிளம்பலாங்க. பாய் சிஸ்டர். பாய்ங்க. என்னடா நடக்குதுங்க? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்திக்கிட்டயா நீ போய் பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் இன்னைக்கு என்னன்னா அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து உன்னை ஒரு மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி எந்த பொண்ணையும் உனக்கு தெரியாது, யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஓ, இதனாலதான் வெளியே எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் என்ன கூட்டிட்டு போகாம தனியா போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவியோ? இன்னைக்கு நான் கம்பல்சரி வருவேன்னு சொன்னனால ஒரு வழி இல்லாம கூட்டிட்டு வந்திருக்க. என்ன தனியா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நீ பாட்டுக்கு ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா? ஏய், என் கூடவே தாண்டா இருக்கணும் நீ. என்ன இப்பதான் உன்னை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. இனிமே எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நான் உன் கூட தான் வருவேன். என்னை விட்டுட்டு எங்கேயாச்சும் போகணும்னு நினைச்ச, இனிமே உன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறேன்னு வெளியே போவல, அது கூட நீ போக கூடாது. என்கிட்ட என்னமோ பெருசா மறைச்சிருக்கல, அது என்னன்னு நானே கண்டுபிடிக்கிறேன்டா. டைம் ஆச்சு, வா வீட்டுக்கு கிளம்பலாம். வந்து கார் எடு. வரேன். சீக்கிரம் வா. நித்யா, உன்னையும் ஆதியும் என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு பெரிய ஜீப்பை வாங்கிட்டு வந்து கொடுத்ததுதான் கொடுத்தீங்க, அதுல இருந்து இறங்க மாட்டேன்றா. எப்ப பார்த்தாலும் அதை வச்சுதான் விளையாடிட்டு இருக்கான். என்னக்கா நீங்க சும்மா இருங்க. அவளுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அவ ஆசைப்பட்டு கேட்டா தெரியுமா. அப்போ ஆர்டர் பண்ணியும் வரவே இல்லை, அதான் நேர்ல பார்த்தோன்னே வாங்கிட்டு வந்தோம். அபிக்குட்டி ஜாலியா விளையாடட்டும். அப்பாங்கதான் செல்லம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அம்மாங்களும் நல்லா செல்லம் கொடுக்குறீங்க. சும்மா இருங்கக்கா. என்ன சனிதாக்கா ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா, கொஞ்சம் நெஞ்சு கறிக்குதான், அதான் டயர்டா. அனிதா, டயர்டா இருக்குன்னா தூங்கலாம்ல? இல்லக்கா, தூக்கமும் வரல, ஆனா ஒரு மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 months 4 monthsக்கு அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும். சரிங்கக்கா. அக்கா, மாமா 2 பேரும் வந்துட்டாங்க. அதானே, இன்னைக்கு மாமா சீக்கிரம் வந்துட்டாரு. இன்னைக்கு ஏதோ அறுவடை பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அனிதா காலையிலேயே. அந்த வேலை எதுவும் முடிஞ்சிருக்கும், அதனால சீக்கிரம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாவம், வெளியவும் நிறைய வெயில் பத்தியா, அவங்களுக்கும் கஷ்டமா தானே இருக்கும். ஓ அப்படியா, சரிங்கக்கா. அடடே, 3 பேரும் இங்கதான் உட்காந்துருக்கீங்களா? அம்மாடி, என்னம்மா பண்றீங்க? கொஞ்ச நேரம் அப்படியே படுக்கலாம்ல? மத்தியானம் சாப்பிட்டதுல இருந்து இப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. அட, என் பேத்தி இங்கதான் இருக்காளா? அபி, உனக்கு தூக்கம் வரலையாடா? எப்பவும் பாப்பா இந்த டைமுக்கு தூங்குவல்ல, இன்னைக்கு முழிச்சிட்டு உட்காந்துருக்க, வண்டி ஓட்டிட்டு இருக்க. அப்படியாடா, சரி சரி, பாப்பாக்கு தூக்கம் வரப்ப தூங்கு. பாத்தீங்களாக்கா, இந்த பாட்டிங்களுக்கெல்லாம் பேத்திங்க சொன்னா மட்டும் சரி சரிம்பாங்க. அதையே நாம சொல்லட்டும், நம்மளுக்கு ரிட்டன் திட்டு தான் விழும். எப்படிக்கா, பிள்ளைங்களை விட பேத்தி பேர மேலதான் பாசம் அதிகமா இருக்கு. இததான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அனிதா, நீங்க என் பிள்ளைங்க, நாங்க உங்களை திட்டுறதுக்கு எல்லாமே எங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்க எங்க பேர பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க மேல தனி பாசம் இருக்கதான் செய்யும். அதுக்காக ஆனா எல்லா தாத்தா பாட்டி இப்படிதான் இருக்கீங்க. இவ ஒருத்திக்கு இவ்வளவு செல்லம் கொடுக்குறீங்களே, இன்னும் எல்லா பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களா வந்துட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? பொண்ணுங்க சொல்றத காதுல கூட வாங்கிக்க மாட்டீங்க போல, பேரம் பேத்திங்க தான் முக்கியம்னு இருப்பீங்க போல. ஆமா ஆமா, அப்போ பிள்ளைங்களை விட பேர பிள்ளைங்க மேலதானே பாசம் அதிகமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் முதல்ல பேர பிள்ளைங்க தான், அதுக்கப்புறம் தான் நீங்கெல்லாம் கூட. அம்மா, சரிதான். அப்போ இதுக்கப்புறம் நமக்கு பாசம் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம்தான் போலயே. ஏய், அதுக்காக உங்க மேல பாசம் இல்லைன்னா இல்ல, ஆனா பேர பிள்ளைங்க மேல கொஞ்சம் அதிகமா பாசம் இருக்கும், அவ்வளவுதான். தெரியுமா, நல்லா சமாளிக்கிறீங்க, பார்க்க தானே போறோம். அப்பா, என்ன வெயிலு சாமி! இந்த வெயிலுக்குள்ள போயிட்டு வரவே முடியல பத்தியாயா? ஆமா ஆமாண்ண. கோமதி, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. ஆந்த வரேங்க. இந்தாங்க இந்தாங்க, தண்ணி குடிங்க முதல்ல 2 பேரும். பா, வெயில் நிறைய போலியே வெளியே. ஆமா அண்ணி, வெளியே இருக்கவே முடியல. இந்தாங்க குழந்தை நிறைய குடிங்க.
ஏப்பா தண்ணியை குடிச்ச உடனே தான் கொஞ்சம் தாகத்துக்கு நல்லா இருக்கு. ஆமா அனு எங்கம்மா? அனுதான் அங்கதான் உட்காந்துருக்கா, பாக்கலையா நீங்க? 3 மருமகளும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க மாமா. அன்னைக்கு தென்னம்பிள்ளை காசு 50,000 கொடுத்தேன் பத்தியாமா, அதுக்கப்புறம் அறுவடையே பண்ணல பாத்தீங்களா? இன்னைக்குதான் வந்து பண்ணிட்டு போனாங்க. இதுல 90,000 பக்கம் இருக்கு. அதான் அனு கிட்ட கொடுத்து கொஞ்சம் பீரோல அன்னைக்கு கொஞ்சம் காசு கொடுத்தேன் பத்தியா, ரெண்டுத்தையும் சேர்த்து கணக்கு எழுதி வைக்க சொல்லணும். இன்னைக்கு வரவு செலவு பார்த்துட்டா நல்லா இருக்கும். அதாம்மா கொஞ்சம் அனுவை கூப்பிட்டேன். சரிங்க. அனு, அம்மாடி இங்க கொஞ்சம் வாமா. சொல்லுங்க அத்தை. மாமா தாண்டா கூப்பிட்டாரு. சொல்லுங்க மாமா. அம்மாடி இதுல கொஞ்சம் 90,000 ரூபாய் காசு இருக்குமா, அன்னைக்கு 50,000 ரூபாய் கொடுத்தேன் பத்தியா, அது கொஞ்சம் போய் கொண்டு வரியாமா? ரெண்டுத்தையும் சேர்த்து இன்னைக்கு வரவு செலவு கணக்கு எழுதிடலாம். அந்த நோட்டையும் கொண்டு வந்துரு. சரிங்க மாமா, நான் போய் கொண்டு வரேன். சரிம்மா.